இந்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க கார் பார்த்தீங்கன்னா i10லேருந்து கப்பா அப்படின்ற வேரியண்ட்டு. காரை வந்து முழுசாக காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் செல்லரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். காரோட ஃப்ரண்ட்டை பார்த்துட்ருக்கீங்க. TN11 அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது தாம்பரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. காரோட சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு பெருசாக வந்து டென்ஸ் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து 10 வருஷம் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதெல்லாம் லைட்டாக இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்லை. காரோட டாப் பார்க்குறீங்க, காரோட பேக் பார்ப்பீங்க. இந்த i10 அப்படின்ற கார் வந்து ஹுண்டாயில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குட்டியாக இருக்கும், லேடிஸ்க்கு வந்து பக்காவாக சூட் ஆகும், ஜென்ஸுக்கு கூட நல்லா சூட் ஆகும். லாங் டிரைவுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் கார் எடுக்கணும் அப்படின்னாலே வந்து நிறையா பேர் ஆசைப்படக்கூடிய கார் வந்து ஒரு i10 எடுக்கணும் அப்படின்னு தான். i10ல் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடலில் அலாய் வீல்ஸ் எல்லாம் வராது. i10ன்னு இல்லை, ஹேட்ச்பேக் எந்த கார்லேயுமே வந்து அலாய் வீல்ஸ் வராது. பட் வந்து மற்றபடி பவர் விண்டோஸ், பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். i10லேயே நல்லா இருக்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா இந்த கப்பா இந்த மாடல் ஒன்று, அதுக்கப்புறம் i10 கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காரு. இந்த 2 மாடல் வந்து i10ல் ஒரு சூப்பரான வேரியண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச காரு. ஸோ டிரைவரோட டோர்லேயே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்சு, பவர் விண்டோஸை லாக் பண்ணி வச்சுக்கிற சுவிட்சு, அதுக்கப்புறம் சைடு மிரர் எக்ஸ்டர்னலி ஆப்ரேட்டட் ORMS அந்த ஆப்ஷனுமே வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் பட்டன்லேயே வந்து சைடு மிரர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டிடுறேன். இல்லைண்ணா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ காரோட டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஃபினிஷில் தான் இருக்கும், ஒரு ஸ்டைலிஷான லுக்கில். இது வந்து ஒரு டுவல் டோன் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாக் கலர் ப்ளஸ் கிரேஷ் கலரில் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு கொடுத்துருப்பாங்க. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாண்டல் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல லுக்காக தான் தருது. சீட் கவர் வந்து ஒரு புதுசு போட்டிருக்காங்க, ரெட் கலரில் வர மாதிரி. இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை வந்து இந்த காருக்கு கொடுக்குது. இப்போ நம்ம காரோட பேக் சீட்டில் போயிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். காரோட பேக் சீட்டில் இருந்துட்டு சுற்றி பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஸோ டிரைவர் சீட்டை தவிர்த்து மற்ற சீட்டில் இருக்க எல்லா டோர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு பவர் விண்டோ சுவிட்ச் வந்துடும். ப்ளஸ் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு அழகான லுக்கை தருது. காரோட மியூசிக் சிஸ்டம் பற்றி சொல்லணும் அப்படின்னா கம்பெனியோட வந்து மியூசிக் சிஸ்டம் தான் இருக்குது. ப்ளஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மியூசிக்கை வந்து மாற்றுறதா இருக்கட்டும், சவுண்டை ஏற்றுறதா இருக்கட்டும், இறக்குறதா இருக்கட்டும், மோடை மாற்றுறதா இருக்கட்டும், எல்லா ஆப்ஷனுமே வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல்லே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டாப் எண்ட் கார் அப்படின்றத இதுவே உணர்த்தும். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வரைக்கும் 82,000 கிலோமீட்டர் வந்து 82,500 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ மியூசிக் சிஸ்டம் கீழே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோலுக்குள்ள நாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கீழே சார்ஜிங் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டரு, கொஞ்சம் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே க்ளவ் பாக்ஸில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். எல்லாம் ஓகே. இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்காக. இதுதான் இன்ஜின் நாய்ஸை. உங்களுக்கு காரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நேரில் வாங்க.
காரை ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறதுல தவறே கிடையாது. உங்களுக்காக காரோட டிக்கியை காட்டுறேன், ஸ்டெப்னியை காட்டுறேன். ஸ்டெப்னி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். கீழே 4 வீல்ஸும் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் ஸ்டெப்னியும் இருக்குது. ஸோ அது உங்களால் பார்க்க முடியும். காரில் ஏசி மட்டும் கேஸ் ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து ஏசி வந்து ஒர்க்கிங்கில் இல்லை நான் வீடியோ எடுக்கும்போது. பட் வந்து செல்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காரை வந்து எடுக்கும்போது அவங்க கையில் கொடுக்கும்போது ஏசியை ரெடி பண்ணி கேஸை ரீஃபில் பண்ணி ஏசியை வந்து செக் பண்ணி காட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி காரை பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, இது 1.2 லிட்டர் இன்ஜினோட வரக்கூடிய ஒரு காரு. Hyundai i10 Kappa அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி. ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு, 2012 மாடல், சிங்கிள் ஓனர் தான் இருந்திருக்காங்க. ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஸை வந்து ரீஃபில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸு, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். நீட் அண்ட் க்ளீன் இன்டீரியர் சொல்லியிருக்காங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. சீட் கவரில் புதுசு போட்டிருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4மே நியூ ரீப்ளேஸ்டு மெக்கலின் டயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து 18 km/h. ஸோ ஓவராலாக வெஹிக்கிள் வந்து எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.